நான் உங்க கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். தயவு செஞ்சு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி உட்கார். நான் மறுபடியும் வந்து உங்களை கம்பல் பண்றதா நினைக்காதீங்க. உங்க பழைய வாழ்க்கை எனக்கு நல்லாவே தெரியும். இல்லாத ஒருத்தையை நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிறத விட இருக்கிற ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலாமே. உங்க காதல் உண்மையானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் என் காதலும் உண்மையானதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மனசை ஒருத்தட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. அதே மாதிரிதான் எனக்கும் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களை விரும்புறவங்கள நீங்க ஏத்துக்கலாம்ல. பழச மறந்து எப்போ உங்களுக்கு என்ன ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, நான் வரேன். சாமுண்டி, என்னையா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. புருஷனை காலம்க்க சொல்லிட்டு பொண்டாட்டி தண்ணி அடிக்கிறாளேன்னு பாக்குறியா? இந்த நீ ஒரு பெகுஸ்தா. அது இல்ல சாமுண்டி, நம்ம பொண்ணு ராதாவை பத்தி தான். அவளுக்கு என்னையா இப்போ? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தான் அவளை கட்டி வைப்பேன்னு சொன்னியே, அது சரியில்லைங்கிற. கரெக்ட். உன்ன மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு அவனும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? மந்திரி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். அவன் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தருவான். நான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு ஆகணும். அதாயா இந்த சாமுண்டியோட லட்சியம். மந்திரி பையனுக்கா? ஏன் நான் மந்திரிக்கு சம்மந்தி ஆவது உனக்கு பிடிக்கலையா? என் பொண்ணை மந்திரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இத பாரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடவே கூடாது. என் தம்பிக்கும் தெரியக்கூடாது. ஓகே, கொளறிடாத. நான் மந்திரி ஆகணும். நான் ஜெயிப்பேன். நான் மந்திரி ஆயிடுவேன். தம்பி. ஹலோ அண்ணாச்சி, சவாரியா? எங்க போக சொல்லுங்க, போலாம். ஏன் நான் 5-6 இடத்துக்கு போனப்பா. என்ன யோசிக்கிற? 5-6 இடமா? 10-15 இடத்துக்கு போலாம் வாங்க. ஒன்ன பார்த்தா துட்டு புடுங்கறான்னு பண்ணா தெரியுது. என்னைய பார்த்தாவா? என்னையும் நீதி நேர்மையும் ஒரு தட்டுல வச்சு பார்த்தோம்னா முழு நடுவுல நிக்கும். அவ்வளவு நியாயமானது. அது ஒண்ணு இல்லடே. இங்க இருந்து ஜாபரான் பேட்டைக்கு போறோம். சரி, ஜாபரான் பேட்டைக்கு போய் ஜான் பீட்டரை பார்த்து தரமான அரிசிக்கு சொல்லணும். பிறகு சரி சரி, இங்க இருந்து சேதப்பேட்டைக்கு போனோம். நம்ம தங்கமணிட்ட சட்டத்துக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா, அதை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நேரே ஆழ்வார்பேட்டைக்கு போறோம். அங்க போய் முத்துப்பாண்டி கிட்ட பருப்புக்கு சொல்லணும். சொல்லிட்டோமா? அங்க இருந்து ராயப்பேட்டைக்கு போறோம். ராயப்பேட்டை போயிட்டு செல்லப்பாண்டிய பார்த்து வட்டி பணத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு போறோம். போறோமா? பக்கத்துல அண்ணாச்சி, ராயப்பேட்டை எங்க இருக்கு, வண்ணாரப்பேட்டை எங்க இருக்குது? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. ஏன் நான் இந்த கடைசிக்கு தானே வரணும். இதுக்கெல்லாம் ஆக மொத்தம் எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. ஜாபர்கான் பேட்டையில இருந்து ஆரம்பிச்சு அருவாங்கிற வரைக்கும் ஆக மொத்தம் அண்ணாச்சி மொத்தம் 150 ரூபா ஆச்சு. என்னது 150 ரூபா ஆகுமா? ஓ, அது வந்து எங்க ஏர்போர்ட் போன வரீங்களா? ஏர்போர்ட்டுக்கு வராது, சுடுகாட்டுக்கு வராது. இங்க செம்ம வேட்டில இருக்கேன் நானு. கால் டாக்ஸி புடிச்சு போடா. போ போறான்னு நின்னுகிட்டு இருக்க. இன்னும் போடா. அண்ணாச்சி 150 ரூபா ஆகும். என்னது 150 ரூபாயா? ஆமா. ஏன் நான் கையால ஜீவனாலேயே 10 பேர் செத்து போவான். இதுக்கு எதுக்கு 60? அதனால விரும்பாண்டிய இன்னொரு நாளைக்கு நான் போய் பாத்துக்கிறேன். மத்த இடத்துக்கு எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. அங்க இருந்து போயிட்டு ஏன் ஒரு மனுஷன் கம்மையில விளையாடணும் விளையாடலாம், காசு பணத்துல விளையாட கூடாது இல்லையா? இதுக்கு மட்டும் எவ்வளவு சொல்லு. அப்படி குறைச்சு பார்த்தோம்னா 110 ரூபா ஆகும். ஏன் என்னது 110 ரூபா ஆகுமா? தம்பி, இந்த வட்டி பணத்தை வேணா நான் போன போட்டு கேட்டு வாங்கிக்கிறப்பா. மத்த இடத்துக்கு போயிட்டு வரேன்னா எவ்வளவு ஆகும் சொல்லு. என்ன முழிக்க? ஒரு மனுஷன் கம்மையில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாட கூடாது. எவ்வளவு ஆகும் சொல்லு. 75 ரூபா ஆகும். என்னலாம் 75 ரூபா ஆகுமா? ஏன் பருப்பு இல்லைன்னா புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இப்ப என்ன கட்டு போச்சு? ஃபங்க்ஷன் போறதுக்கு சட்டம் முக்கியம். அது வரைக்கும் எவ்வளவு சொல்லு. ஒரு மனுஷன் கம்மையில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாடக்கூடாது. எவ்வளவு ஆகும் சொல்லு. சரி விடுங்க அண்ணாச்சி, 60 ரூபா ஆகும். 60 ரூபாயா? புது சட்டம் பரவாயில்லப்பா. என் மச்சா சட்டையை போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன். அரிசியில போனா என் பொண்டாட்டி ஏசுவா. அரிசியாவது எடுத்துட்டு போனா எவ்வளவு ஆகும் சொல்லு. ஏன் கம்மாயில விளையாடுறாலும் விளையாடலாம், ஆனா இந்த காசு பணத்துல மட்டும் விளையாட எவ்வளவு ஆகும் சொல்லு. ஐயோ, பாக்குறது எவ்வளவு வச்சிருக்க? பீடி கட்டு வாங்கினது போக 50 ரூபா இருக்குல்ல. 50 ரூபாயா? ஏண்டா 50 ரூபாய் வச்சுக்கிட்டு மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? முழுமையாக கொடுத்து ஓடி போயிடு. உன்னால தாக்கி விட்டுட்டு தெரியுமா நானு? ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் கம்மாயில விளையாடலாம் விளையாடலாம், ஆனா காசு பணத்துல இதை சொல்லி சொல்லி என் வருமானத்துல விளையாடிட்டியடா. அந்த காசை சொல்றேன். எஸ்கேப் ஆயிட்டா.
நீ எவ்வளவு ட்ரை பண்ணி ராஜா மாறவே இல்ல. அவரோட பழைய காதல் செடி அளவுக்கு வளர்ந்திருந்தா உடனே பிடிங்கிடல. அதுவே மரமா வளர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அசைக்க முடியும். உன் கைய காட்டு, ரேகையை பார்க்கலாம். ஆமா, இவ பெரிய ஜோதிட ஆலோசனை. ஏய், இங்க காட்ரி. படிப்பு ஓகே, அம்மா அப்பா ஓகே, கல்யாணம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன சொல்ற? ஏன்னா இந்த ரேகை இதோட நின்னு போச்சு. அதனால அநேகமா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். ஏய், நான் விளையாடுக்கு தானே சொன்னேன், அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட? இல்ல, என் காதல் சக்சஸ் ஆகணும்னா நீ சொன்ன மாதிரியே ரேகையை உருவாக்கிட்டேன். நீ பைத்தியக்காரி, முதல்ல டாக்டர் போலவா. இங்க பாருடி, படிப்புல பாஸ் ஆகுறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையிலும் பாஸ் ஆகணும். இதோ இங்க நிக்கிறாரே, ஒரு காலத்துல சாராய கடை ஓனரு. இப்ப பாத்தி அவருடைய நிலைமைய. இவரும் கெட்டு உன்னையும் கெடுத்து. சாப்பிடு சாப்பிடு. ஏக்கா, அவன் 10,000 ரூபாய் தான் கொடுத்தான். மீதி பணத்தை வேலை சாத்ததுக்கு பிறகு தரானா? ஏன் அவன் என்ன நம்ப மாட்டானா? இரு இரு, அவனை வச்சுக்கிறேன். யோ, எடுத்து போட, பேசாம நின்னு. அம்மா, என்ன இன்னைக்கு தான் சாப்பாடு? சப்பாத்தி தான். என்ன ராஜா இது கையில கட்டு? ரேகை பெருசா இருந்தாதான் பாஸ் ஆகலாம், அதனால கைய கிழிச்சுக்கிட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இது கையில ஏற்பட்ட காயம் இல்ல, மனசுல ஏற்பட்ட காயம். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆமா, இதுக்கு மேல காலேஜுக்கு அனுப்புனா வேற எல்லாம் இல்லாம வந்து நிப்பா. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்மா. நீ பேசாம இருமா. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நான் யாருக்கு கழுத்து நீட்ட சொல்றேனோ அவனுக்கு நீ கழுத்து நீட்டு போதும். பேசாம சாப்பிடு. சாமுண்டி, என்ன பேசுற நீ? அவ்வளவு சின்ன பொண்ணு, அவன் சம்பந்தம் இல்லாம கல்யாணம் இல்லன்னு சொல்லிட்டு யோ, இருக்கியே. உள்ள போய் வேலை பாரியா. திருத்தவே முடியாது. வா வா, நீ சாப்பிடு. ராதா, உண்மையை சொல்லு, கல்யாணம் பண்ணி பிடிக்கலையா இல்ல மாமா பிடிக்கலையா? அது இல்ல மாமா, எங்க காலேஜ்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். உன்னை சுத்தி சொல்ல கொடுத்தானா? யாரவா? அவன் பேரு என்ன? அவன் பேரு ராஜா. ராஜாவா? தோ போற பூஜாவாங்க. யாரா இங்க ராஜா? நீ ராஜாவா? யாரா இங்க ராஜா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல உதவ போறீங்களா? நாங்க இல்ல. யாரா இங்க ராஜா? நீ ராஜாவா? நீ ராஜாவா? யாரா இங்க ராஜா? நீ ராஜாவா? ராஜா யார் அது? பெரிய திருமலை விஜய் ரேஞ்சுக்கு யார் ராஜா யார் ராஜான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இரு இரு, யாருன்னு கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும், பாப்போம். ராஜா டேய், அவ எல்லாரும் பிடிச்சி உதவிப்பான் போல இருக்கடா. நீ தான் ராஜான்னு சொல்லேன்டா. ஹலோ, இங்க வாங்க. நான் தான் ராஜா. நீதான் ராஜாவா? ஆளை பார்த்தா பாவமா இருக்கா. இனிமேல் பத்தி இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத. எந்த மாதிரி தப்ப? ராஜா பின்னாடி சுத்துறிய, அந்த தப்பு. இன்னொரு தடவை சுத்தத்தை பார்த்த என்ன உன்னை தூக்கி போட்டு சுத்தி போயினே இருப்பேன். ஏய், சொல்லி வைடா அவங்கிட்ட. ஏய், உங்க எல்லாருக்கும் தான் யாரா இருப்பேன்? யார் என்னன்னு தெரியல, ஒண்ணா வந்து பண்ணிட்டு போறான். ராதா கண்டிக்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கத்துறான். போடா. இரு, பொறுத்து இருந்து பாப்பேன் என்னதான் நடக்குதுன்னு. எது எப்படியோப்பா, நீ தான் ராஜாங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு எங்கெல்லாம் காப்பாத்திட்ட, அது வரைக்கும் போதும். இல்லன்னா வந்த வேகத்துக்கு எங்கெல்லாம் பிரிச்சு மேஞ்சிருப்பான். பாப்போம். எங்கள் படம் அடுத்த படம் என்ன படம் தெரியுமாடா? என்ன படம்? சிவகாசிடா. படம் ஃபுல்லா ஒரே பட்டாசு தான் பாரு. நேத்து நீ வரலன்னு கேட்டான், இன்னைக்கு ராஜா ஒரு நிமிஷம். என்ன? பைக்ல வந்து மிரட்டிட்டு போனானே, அவன் என் மாமா தான். பயப்படாதீங்க. நான் தான் அவன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னு பாக்குறீங்களா? உங்க மேல உள்ள ஆசையில தான். நான் உங்களை உயிருக்குயிரா லவ் பண்றேனே, அப்படி இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனால உங்க மூலமாவே நம்ம லவ் தெரியட்டும் தான் அப்படி சொன்னேன். இவ்வளவு நாளா நினைச்ச நீ விளையாட்டு பொண்ணுன்னு இப்பதான் தெரியுது நீ வினயம் பிடிச்சவனு. இதோ பார், உன் மாமனை இல்ல எந்த பீமன் நினைச்சாலும் சரி, நீ நினைக்கிறது நடக்காது. வரேன். அப்பா, வாமா. அம்மா எங்கப்பா? ஏம்மா, கால் மேல கால் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறனே, அது இருந்து தெரியல அம்மா வீட்டுல இல்லன்னு. ஏன்பா நீங்க அம்மாவுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? பயப்படலம்மா, அவளை எப்போ போடின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவள் ஒரு விஐபின்னு மீட்டிங்கு சங்கம் கூட்டணும் போயிட்டு இருக்கிற. உன்னை கவனிக்க இந்த வீட்டுல வேற யாருமே இல்லை. அதனாலதாம்மா
உங்க அம்மா எதை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்லயே நான் இருக்கிறேன். அவ ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கோயில் குளம்னு எங்கேயாவது போயிருவேன். ஏன்பா அம்மா ஏன் இப்படி பணம் பதவின்னு வெறி பிடிச்சு அலையிறாங்க? அது அவ வளர்ந்த விதம் அப்படி. சாதாரணமா அவ சால்னா கடை வச்சிருக்கும் போது அவளை எத்தனையோ ரவுடி பசங்களும் எத்தனையோ போலீஸ்காரங்களும் டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. அந்த கோபம்தான் நாம் எப்படி இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற வெறி. அந்த வெறி தான் உங்க அம்மா இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. அதனாலதான் ஆம்பளையில கண்டாலே பிடிக்கிறது இல்ல. ம், மற்றபடி உங்க அம்மா ரொம்ப நல்லவ, யாருக்கும் ஒன்று கெடுதி செய்ய மாட்டா. ம்ஹும். இருமா, ம். நான் போய் காப்பி போட்டு கொண்டாடுறேன். சரிப்பா. இங்கே இரு. ம். ஐயோ மாமா, அப்படியே எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. ம். ஆ. ச்சே, வந்துட்டானுங்க. என்ன ராதா, இப்ப காலேஜ்ல அந்த ராஜா பையன் ஒழுங்கா இருக்கானா? அட போங்க மாமா, அவ எங்க ஒழுங்கா இருக்கா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு கூட லவ் லெட்டர் கொடுத்தா மாமா. இன்னும் கூட leave கொடுத்தானா? நாளைக்கு வச்சுக்கிறேன் அவனுக்கு. கோடீஸ்வரன் எங்க? இதை லாங்கில சவாரி போயிட்டேனா? எங்க போனானே தெரியலடா, இன்னும் அவனை காணாமே. ஏய், சொல்லு. ஒழுங்கு மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா நீ? எங்க அக்கா பொண்ணு பின்னாடி சுத்தி லவ் லெட்டர் குடுக்கறியாமே நீ? கை கல்லாம் இருக்கணுமா வானாவா? ஏதோ படிக்கிற பசங்களாச்சுன்னு ஒழுங்கு மரியாதை சொன்னா புரிஞ்ச மாட்டியா? நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ புரிஞ்சுக்க ராதாவை. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன்னா, அவளை கட்டி பொறுத்துனா அவளை பத்தி புரிஞ்சுக்காம இருப்பனா? என்னத்த புரிஞ்சுக்கிட்ட? நீ என்னமோ அவளை கட்டிக்க போறேன்ற, ஆனா அவ உனக்கு அல்வா கொடுக்க பாக்குறான். என்ன சொல்றீங்க? இங்க பார், நான் ஒண்ணும் அவ பின்னாடி அலையல. அவதான் என் பின்னாடி வந்து சுத்தி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, காதலிக்கிறேன்னு. அதை தெரிஞ்சுக்க. என்னது, அவ ஊ பின்னாடி சுத்தி வராளா? நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? எங்க அடிக்க போறேன்ட்டு பிளேட் அப்படியே மாத்தி போட்டியா? அந்த பயம் அப்படியே ஃபாலோ பண்ண. நீ நம்பறியோ நம்பலையோ அது முக்கியம் இல்ல. ஆனா இனி அவ என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. முதல்ல அவளை எச்சரிக்கை பண்ணி வை. நீ சொல்றது உண்மையா இருந்தது, அவளை உதப்ப. இல்லன்னு வச்சுக்க, உன்னை மிதிப்ப. அதையும் பார்க்கலாம். ஏய், வாடா, போலாம். சரி. ஏண்டி மாமனை வச்சு மிரட்டுற? எனக்கு என்னவோ இப்படி செய்யறதெல்லாம் எதுல போய் முடியுமோன்னு தெரியல. நடப்பது யாவும் நன்மைக்கு, கடைசியில நன்மையில தான் முடியும். நீ வேணா பாரு. பார்க்கலாம். ஹலோ ராதா. என்னையா? ஆமா, உன்னதான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு தெரியும். பீச்சுக்கு போலாமா, சினிமாக்கு போலாமா? ஏன் இப்படி காதல் பைத்தியம் பிடிச்சு அலையிற? ராஜாவை கண்டா எந்த கோபி இருக்குமே பைத்தியம் தான் பிடிக்கும். உன் பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்ய சொல்லி உன் மாமன் கிட்ட சொல்லி இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நான் சொல்றதுதான் நம்புவான். ஏன்னா நான் உங்க மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி அவன் என் மேல பைத்தியமா இருக்கான். அவனை அப்படியே பெர்மனண்டா பைத்தியமாக்கிட்டு நான் உங்க கூட செட்டில் ஆகணும்னுதான். கூடிய சீக்கிரமே உன்னை நான் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. வாங்கடி போலாம். பைத்தியக்காரி.